குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்பி நம்ம கொடுக்குற சாப்பிட்ற நெய்யில் என்னெல்லாம் கலக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. வனஸ்பதி, ஹைட்ரஜனேட்டட் ஃபேட், வெஜிடபிள் ஆயில், அனிமல் ஃபேட், கோகனட் ஆயில், ஈவன் ஆல்மண்ட் ஆயிலெலாம் கூட கலக்கிறாங்க. இந்த மாதிரி கலப்படம் பண்ணுறதுனால டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வருது, ஹார்ட் டிசீஸ் வருது, ஈவன் கேன்சர் கூட வருதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சரியான தயாரிப்பு முறை இல்லாமையும் தரக்குறைவான மூலப்பொருள் யூஸ் பண்ணுறதுனாலையும் ஹெவி மெட்டல்ஸ், ஈவன் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கூட நம்ம சாப்பிட்ற அந்த நெய்யில் கலக்குது. அது மட்டும் இல்லை, சுத்தம் இல்லாமல் தயாரிக்கிறதுனாலையும் தரக்கட்டுப்பாடு இல்லாததுனாலையும் மைக்ரோபியல் கண்டாமினேஷன் ஆகி நம்ம சாப்பிட்ற ஃபைனல் ப்ராடக்டையே ரிஸ்க்குக்கு உள்ளாக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் அதிகமாக அடுப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் ஹாஸ்பிட்டலில் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹெல்த்துக்காகவும் நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காகவும் ஒரு மாதத்துக்கு ½ ஸ்பெண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நீங்களே நெய் தயாரித்து பயன்படுத்துங்க. கடையில் வாங்கிறத தவிர்த்துக்கோங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில்.